ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் வந்துட்டு நம்ம கோமதி அம்மா எதுக்கடி போலீஸ் வாசலில் வெளியே வந்து நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு கோமதி அம்மாவுக்கு வந்துடுதுங்க. என்ன ஜர்க்காகுதா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மீனா நடந்த உண்மையெல்லாம் சொல்லிட்டாங்க. அதாவது நகை காணா போச்சு இல்லை, அந்த கண்ணன் பையன் திருடி போயிட்டான்ல, அதனால தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. எப்படி பார்த்தீங்கன்னு சொல்லி கேட்க, அன்னைக்கு பிடிச்சது நம்ம ராஜு தான், வேற யாரும் இல்லை, ஓடி போய் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது ஓடி போயா? இப்போ எல்லா உண்மையும் புருஷனுக்கு தெரிய போகுதா? போச்சு, ஐயோ வச்சு பிறந்து கட்ட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயந்துட்டு இருக்க. நடுங்காதீங்கம்மான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது பார்க்க எப்படிங்கிற இருக்குது, காஞ்சனா பைய வாடா வாடா பனிமுஜாயா அப்படின்பாங்களா, அந்த மாதிரி ஆயிடுச்சு. எல்லா பையும் மிக்ஸ் பண்ணி கூப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சு இவங்க நிலமை. அதுக்கப்புறம் ரொம்ப நடிக்கிட்டு இருந்தவங்க திடீர்னு வெளியே போய் நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம பாண்டியன் என்னாச்சுமான்னு சொல்லி கேள்வி கேட்க, டைம் பார்த்து நம்ம போலீஸ்கார அங்கிள் என்ன பண்ணுறாரு தெரியுங்களா, கதிரங்கம்மான்னு சொல்லி கேள்வி கேட்க தான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஜராயிட்டாரு. அதுக்கப்புறம் நடந்த எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு அவர் ஒரு பக்கம் கிளம்பி போயிட்டாருங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் என்னதான் நடக்குன்னு உள்ள கூட்டு போய் விசாரிச்சதுக்கப்புறமா முழு விவரத்தையும் சொல்கிறாங்க. சொன்னது யாரு, நம்ம மீனா. அதாவது அத்தையும் மாட்டக்கூடாது, இவங்களும் மாட்டக்கூடாது, உண்மையும் வெளியே வரக்கூடாது, அந்த மாதிரி ஒரு டார்கெட்டை கொடுத்துட்டீங்களேடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதை முடிக்கிறதுக்குள்ள இவங்க பட்டப்பாடு இருக்கும். ஐயோயோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மாற்றி எல்லாரும் கேள்வி கேட்க, அதாவது நகையா கண்ணன்ற ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டானா, அதை காப்பாற்றி பிடிக்கிறதுக்காக தான் அன்னைக்கு ஓடினது வேற யாரும் இல்லை, நம்ம ராஜி தான் அப்படின்றாங்க. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்னு செந்தில் குறுக்க கேள்வி கேட்க, ஏன்டா இப்படி இருக்க, கூட கட்டின பாவத்துக்கு நல்லா செய்கிறியேடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவங்களோட ரியாக்ஷன். அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு திணறி ஒரு வேலையை சமாளிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கப்பா குதிரைக்குள்ள இல்லைன்னு மாட்டுறதுக்குன்னே நம்ம கோமதி அம்மா வந்து ஓடி போய் பிடிச்சது நம்ம ராஜுதான்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. இது தெரியாது, எடுத்து கொடுக்க வேற நீ வரியா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சமாளிக்க முடியாமல் சமாளிச்சுட்டு இருந்தாரு. வெளியே வந்து சவால் விடுறாரு, என் பையன் இல்லடா திருடன், நீங்கள் தான்டா திருடன்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.